Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு டிப்ஸ் ரெசிபிஸ் இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு ஒரு சிம்பிளான vlog-ஆவும் தான் இருக்க போகுது. ஸோ டெய்லி ஏதாவது vlog போடலாமே, அதுலயும் சிம்பிளான ஒரு டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க, அதை கிளியர் பண்ணலாம். அப்புறம் டே இன் மை லைஃப் மாதிரியாவது போடுங்க அப்படின்னு சொன்னீங்களா, ஸோ அது மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் vlog-ஆ தான் இருக்கும். சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து கேக்குற டவுட், ஒரு சொல்ற விஷயம் என்னன்னா, எப்போ வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்க ப்ளீஸ், எங்களுக்கு வேணும். தீபாவளிக்குள்ளையாவது போடுவீங்களா இப்படின்னு நிறைய இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் போடுறது, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லயுமே கேக்குறது. ஸோ அதனால வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போடலாம் அப்படின்னு தோணுது. ஆனா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் போடலாம். ஏன்னா அக்டோபர் 17 வருதுன்னு நினைக்கிறேன் இந்த தடவை தீபாவளி. சோ செப்டம்பர் 10 அந்த மாதிரி டைமிங்ல போட்டா கூட கரெக்டா இருக்குமா, இல்ல அந்த மாதிரி பார்த்துட்டு பிளான் பண்ணலாம். சொல்லுங்க சரிங்களா. ஆனா கொஞ்சம் ஒரு 10 நாள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அதுதான். சோ அதனால சீக்கிரமா கண்டிப்பா சேலஞ்ச் வந்து போடுறேன். ஏன்னா தீபாவளிக்காக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் ஒரு 30 டேஸோ இல்ல 21 டேஸோ வந்து பண்ணலாம், ஒரு சிம்பிள் சேலஞ்சா. சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்குமே வந்து நம்ம ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டோமா, ஒரு 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 சூழலுக்கு போற மாதிரி இருக்கு. ஒரு சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகுது, வியூஸ் அந்த அளவுக்கு இல்ல அந்த மாதிரி. ஆனா ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு, பாக்குறவங்களும் ஒருத்தவங்க இருக்காங்க. மிக்ஸ்டு எமோஷன்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இதற்கான போடுற எஃபர்ட்ஸ் நம்ம அதிகமா இருக்கே, ஆனா அதற்கான பலன் வந்து கம்மியா இருக்கே, இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் தோணுதுங்க. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பேன். சோ கண்டிப்பா தீபாவளிக்காக போட்டுடலாம். சரிங்களா. நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அக்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் இதுவுமே நான் வந்து, இல்லைன்னா எனக்கு ஐடியாவே கிடையாதுங்க. இனிமே வெயிட் லாஸ் சேலஞ்சே வேணாம், ஆல்ரெடி நிறைய சொல்லி கொடுத்துட்டோம் இல்லையா, போதும், லேர்ன் பண்ணிட்டாங்க, இனிமே எதுக்கு. ஏன்னா வியூஸ் வந்து எக்ஸ்ட்ரா போனா நியூவா வர்றவங்களுக்கு அது வந்து சரி நம்ம சொல்லலான்ற மாதிரி ஒரு ஒரு நமக்கும் ஒரு ஆர்வம் வரும். உண்மையாவே எல்லாருக்குமே அந்த சூழல்ல இருக்கும் மனசு. ஸோ அந்த மாதிரிதான், அதனாலதான் சொல்றேன். சரிங்களா. ஸோ அதனாலதான் சரி எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி போடுங்கன்னு சொல்லும் போது என்னால வந்து தட்டு பண்ணவும் முடியல. ஒரு 10 டேஸ் விட்டுக்கிறேன். சரிங்களா. அதுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 டேஸும் கரெக்டா ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கிவ் அப் பண்ணிடாதீங்க, எனக்காக நீங்க விட்டுறாதீங்க. அந்த ஒரு 10 டேஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்புறம் வந்து மில்லட்ஸ் வகை அரிசி எல்லாம் சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். திணை, குதிரைவாலி, சாமை, அப்புறம் கம்பு, கேப்ப, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க வந்து கூழ் மாதிரி கிண்டி சாப்பிடலாம், சாதம் மாதிரி செய்யலாம், தக்காளி சாதம், அப்புறம் பிரியாணி மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கோங்க. அதுதான் மேட்ரே. ஸோ மில்லட்ஸ் வகைகள் உங்களுக்கு நிறைய ஃபைபர் இருக்கு, உங்களுக்கு ஸ்டமக் ஃபில்லிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். மந்துன்னு நம்ம கூட கம்முன்னு கிடக்கும். ஸோ அதுதான். சரிங்களா. அதனால வந்து சில பேர் வந்து எப்படி மில்லட்ஸ் வந்து ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அது பிடிக்குது இல்ல. ஆனா அதை வந்து ஒரு ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் குலைவா பண்ற மாதிரி குக்கர்ல கூட விட்டுக்கோங்க, இல்லைன்னா நார்மலா கூட நம்ம வந்து சோறு ஆக்குற மாதிரி ஆக்கிக்கலாம். ஆனா என்னன்னா அது குழம்பு கொஞ்சம் அதிகமா போட்டு ஊத்தி சாப்பிடுங்க. இப்ப கூட்டெல்லாம் இந்த நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோ, உங்களுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, காய்கறி எல்லாம் எது பெஸ்ட்ன்னு கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா, நீர்காய்கள், பூசணி, எப்படின்னா நம்ம தரைக்கு மேல உள்ளது, மண்ணுக்குள்ள உள்ளது இருக்கு இல்லையா, அதாவது இந்த இதெல்லாம் இருக்கும்ல, கேரட்டோ இல்ல முள்ளங்கி, அப்புறம் கிழங்கு வகைகள் எல்லாமே இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி மண்ணுக்குள்ள விளைகிறதுலயும் இருக்கு. அது வந்து 10க்கு ஒரு 8 அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். ஆனா நீங்க வந்து புடலங்காய், பூசணிக்காய், சுரைக்காய், இந்த மாதிரியான காய்கள்ல வந்து அதிக நீர்ச்சத்து இருக்கும். அது வந்து 10க்கு 10 கொடுக்கலாங்க. சோ அந்த மாதிரி காய்களை இன்னும் மோர் இன்டேக், அத வந்து நீங்க மேக்சிமம் உங்களோட சாப்பாட்டுல வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா. மத்த காய்கறி, அந்த மண்ணுக்குள்ள விளையிற காய்கறிகளை சாப்பிடலாம். ஆனா என்ன சொல்றேன்னா, அதை விட மேல நம்ம மண்ணுக்கு மேல விளைகிற காய்கறிகள், இந்த பச்சை வகை காய்கறிகள் நம்ம சொல்றோம்ல, அவரைக்காய், இந்த மாதிரி பூசணிக்காய், சுரைக்காய், இந்த மாதிரி நீர்காய்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இன்னும் ரொம்ப நல்லது. சரிங்களா. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பையன் என்னோட ரீல்ஸ் பார்த்துட்டு
அந்த என்னை அந்த ஆன்டியோ என்னன்னு சொல்றதில்ல, அவங்க சிரிக்கும் போது ஹார்ட் ஷேப்ல இங்க வந்து கன்னத்துல விழுகிற மாதிரி ஃபேஸ்ல வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட்டி குழந்தை ஒரு சின்ன பையன் பாக்குறான் நம்ம வீடியோ. நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க, என்னோட பொண்ணு உங்களோட வீடியோஸ் பார்ப்பாங்க, என்னோட பையன் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஏன்னா நான் வெயிட் லாஸ் வீடியோல நான் போடுறேன் எப்படா அப்படின்னா நிறைய இதெல்லாம் பார்ப்பாங்களா, நான் சிரிச்சு பேசுறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்டைம் ரீல்ஸ் பண்றது எல்லாம் போடுறோம்ல. சோ அது வந்து நல்லா குழந்தைங்களும் பாக்குறாங்கன்னு நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. சோ அவங்க சொல்லி நாங்களா ஹார்ட் ஷேப் அவங்களோட ஃபேஸ்ல தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் சிரிக்கிறோம்ல, அதனால வரலாம் நினைக்கிறேன். அதனால சந்தோஷமா இருந்தது குழந்தைங்க நம்மளோட வீடியோ பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது. தேங்க்யூ சோ மச் கமெண்ட் ஷேர் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சொல்லும் போது எனக்கு தெரிய வருது, அப்ப எனக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்குது. சோ அதுக்குதான். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் யாஸ்மின் அவங்க வந்து 65ல இருந்து 62 வந்து குறைச்சிருக்காங்க வெயிட். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் டிலேவா லேட்டா வீடியோஸ் பாக்குறாங்க போல. இப்பதான் அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் வந்து இப்ப ஷேர் பண்றேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் வந்து 65ல இருந்து 62 வந்திருக்காங்க. ஆனா 59க்கு டார்கெட்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். என்ன மாதிரி 59 அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்குமே 59 போதுமானது. 60க்கு மேல போயிடக்கூடாது, அதுதான் எனக்கு. அப்புறம் கருவாடு வந்து டெல்லியில எங்க சிஸ்டர் கிடைக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. இங்க தமிழ் கடைகள்ல ஒரு கடைகள்ல கிடைக்குது, விலை அதிகமாவும் இருக்கும். நல்ல கருவாடா இருக்கான்னு எங்களுக்கு தெரியலங்க. நாங்க ஊர்ல இருந்து கொண்டு வருவோம். அப்புறம் எங்க ஃப்ரெண்ட் ஹேமா இருக்காங்களா, அவங்க கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி நாங்க ஊர்ல இருந்து தான் எங்களுக்கு வந்து கருவாடு. ஏன்னா நாங்களும் இங்க உள்ளவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உப்பு இல்லாத கருவாடு இருக்கும் இல்லையா, நெத்திலி மாதிரி ஒண்ணு, அதுதான் சாப்பிடுறாங்க. நாங்கெல்லாம் உப்பு கருவாடு தான் வந்து சாப்பிடுவோம் நம்ம சைடு. இப்ப காரைக்குடி, மதுரை, சிவகங்கை, அதாவது டாமநாடு இது சைட்லாம் உப்பு கருவாடு தான் சாப்பிடுவோம். அதுதான் வந்து ஒரு டேஸ்ட். சோறு ஒரு இதெல்லாம் சுருக்குன்னு இறங்கும் நமக்கு. டெய்லியும் கருவாடு இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் இறங்கும். சோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன அடிக்கடி கருவாடு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கருவாடுல அவ்வளவு புரோட்டீன்ஸ் வந்து இருக்குங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம், அதனாலதான். அதுக்கப்புறம் நிஷா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 86ல இருந்து 80 வந்து வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ணியிருந்தீங்க, அது பெரிய விஷயம் சிஸ்டர். அதுக்கு ஒரு மனசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது சிஸ்டர். நம்ம வீட்டுல கொஞ்சம் அதிகமா போட்டு நம்ம செஞ்சு நம்ம கையால ஒரு விஷயம் கொடுக்கும்போது உண்மையாவே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். இன்னைக்குதான் நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம வீடியோஸ்ல நிறைய இருக்குது. அப்புறம் அட்சய திருதி அன்னைக்கு அன்னதானம் பண்ணா ரொம்ப நல்லது. அட்சய திருதி அன்னைக்கு ஏதாவது தானம் பண்ணா நல்லது. சோ தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான். சோ அதனால அது நான் எப்பவுமே பண்ணுவேன். அண்ட் வந்து எங்க வீட்டுல உள்ள நினைவு நாள், எங்க தாத்தாவா இருக்கட்டும், அப்புறம் எங்க அம்மாச்சியோட அம்மா அப்பா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டிப்பா பண்ணிடுவேன். பிள்ளைங்களோட பர்த்டேக்கு வந்து அன்னைக்கு செலிப்ரேஷன் இருக்குமா, அதனாலே ரொம்ப டென்ஷன் ஆயிடும். கோயிலுக்கு போறது அது இதுன்னு ரொம்ப இதுவாயிடும். அப்ப என்ன பண்ணுவோம்னா கடையில போயிட்டு, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிராபிக் இருக்குல்ல அந்த ஏரியால, ஒரு இடத்துல ரோட்ல ஒரு இடத்துல வந்து ஷெட் போட்டு அங்கங்க தங்கி இருப்பாங்க உணவுக்காக கஷ்டப்படுபவங்க. அப்போ என்ன பண்ணுவேன்னா அங்க நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அன்னைக்கு என்னன்னா நம்ம பையன், சோ அந்த ஒரு என்ன கான்செப்ட் பண்ணுவேன்னா ஒரு ஜூஸ், ஒரு பிஸ்கெட், ஒரு கேக்கு, ஒரு சாக்லேட், அந்த ஒரு வேஃபர்ஸ், இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் பண்ணி, அதுவுமே நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். சோ நான் என்ன பேக் பண்றேன்றது எல்லாம் பண்றதெல்லாம் காட்டுவேன். அங்க கொடுக்கும் போது நான் வீடியோ எடுத்து போட மாட்டேன், அது வந்து எனக்கு மனசு பிடிக்காது. சோ அதுதான். ஆனா அது குடுக்கறது வந்து கொடுக்கும்போது அத வந்து அது ஒரு சில நேரத்துல சில பேர் செய்யறதுக்கு மோட்டிவேஷன்லாவும் இருக்கும். சரி இவங்க செய்யறாங்களே, இது மாதிரி நம்மளும் செய்யலாம்னு தோணும். பட் வந்து நான் வந்து அப்படியே கொடுத்துறதுங்க, அதுக்குள்ள போயிட்டு டப்பு டப்புங்க. ஆனா என்ன பேக் பண்றேன்னு நிறைய தடவை வீடியோஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி நிறைய ஒரு கிட் மாதிரி பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன் பர்த்டே அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் கோயில் போறது சமைக்க முடியாது. இது நினைவு நாள் இந்த மாதிரி. அப்புறம் எனக்கு தோன்றப்பெல்லாம் ஒரு 11 பேரு இல்லைன்னா 20 பேரு 25 பேர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. சோ செஞ்சிருவேன். என்ன பண்ணுவேன்னா எந்த காம்போ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் பேக் பண்றதுக்கு அப்படின்னா, வெஜிடபிள் பிரியாணி அது கூட சென்னா மசாலா இருக்குல்ல அது மாதிரி பண்ணுவேன். இல்லன்னா சென்னா மசாலா பூரி வந்து பண்ணுவேன். அப்புறம் இந்த தடவை வந்து ஜீரா, அதாவது கீ ஜீரா ரைஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது கூட சென்னா மசாலா பண்ண பாத்தீங்களா, அந்த மாதிரி காம்போனா பேக் பண்றதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுப்பேன் நானு. சோ பூரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பெஷல் டேஸ்க்கு தான் வந்து பண்ணுவாங்க. இங்க வந்து பூரின்றது வந்து எல்லா டேயும் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஸ்பெஷல் டே பூஜை பண்றோம் அப்படின்னா
அது கண்டிப்பா பூரி இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அது வந்து இவங்களுக்கு இதுவா இருக்கும். இந்த மாதிரி பிரியாணி இது அவங்களுக்கும் டேஸ்டா இருக்குமே அப்படின்ட்டு இந்த 3 காம்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பேக் பண்றதுக்கும். இன்கேஸ் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க பக்கத்துல உங்களுக்கே தெரியும், சாப்பாடு இருக்கிறவங்களை கூப்பிட்டு விருந்தளிக்கிறத விட சாப்பாடு இல்லாதவங்களை தேடி கொண்டு போய் நம்ம கொடுக்கறது வந்து உண்மையாவே அது ஒரு பெரிய பெரிய ஒரு சாட்டிஸ்பேக்ஷனுங்க. சோ அதை வந்து கண்டிப்பா பண்ணுங்க. சோ ஏன் மூலமா நீங்களும் ஒரு சில விஷயங்கள் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வந்து நம்ம கத்துப்போம். சோ அது மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு 5 பேர் 10 பேர் கூட ஒரு 5 பேர் உங்க கையில அணுக்குள்ள இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு பேருக்கு கொடுத்தாலும் அவங்க அந்த உணவு இல்லாம அதை ஒரு தவிப்போட வாங்கி அதை வந்து சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, அவங்க வாழ்த்துல இருந்தாலும் அவங்களோட வயிறு வந்து வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சந்தோஷங்க. சோ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க எல்லாருமே சரிங்களா. ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முயற்சி பண்ண ஆரம்பிச்சோன்னா பசி கொடுமை இல்லாமலே போயிடும். இன்னொரு விஷயம், யாருமே அனாதைன்ற ஒரு வார்த்தை இருக்கவே இருக்காது. அன்பையும் செலுத்தணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹெல்ப் இல்லாதவங்களை தேடி தேடி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பசி கொடுமை இல்லாம போயிடும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அனாதைன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அததான் சொல்ல வரேன் சரிங்களா. என்னால இன்னைக்கு அம்மா அப்பா இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னா என்னோட உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே அது இருக்குமான்னு தெரியாது, ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஆனா அது மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அனாதையா இருக்காது இல்லையா. சோ கொஞ்சம் வந்து யோசிச்சு செயல்படுங்க. நாளைக்கு இந்த நிலைமை நமக்கும் வரணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எப்பவுமே நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். சோ அதுதான் இருக்கிற வரைக்கும் என்னங்க பண்ண போறோம், நிம்மதியா 4 பேருக்கு கொடுத்து நம்மளும் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போயிடணுங்க சரிங்களா. எதுனா மகிழ்வித்து மகிழ், சந்தோஷமா நம்ம கையில தான் இருக்கு, நிம்மதி எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. சோ அதனால ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் யுவர் வீடியோ இஸ் மேஜிக், மை லைஃப், அப்புறம் மை ஹெல்த், மை வெயிட் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மினி சிஸ்டர் யுவர் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். சொல்றதுக்குமே அது வந்து மனசு வரணும். தேங்க்யூ சோ மச். அப்புறம் தங்கராஜ் மனோதினின்ற ஒரு ஐடியில இருந்து 62 to 58 வந்திருக்கேன் சிஸ்டர். இனி 50 kg வரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா வர முடியும். தொடர்ந்து உங்களோட உழைப்பை போடுங்க, கண்டிப்பா அதற்கான பலன் வந்து இருக்கும் சிஸ்டர். சூப்பர். அப்புறம் நீங்க யூஸ் பண்ற நூடுல்ஸ் என்னன்னு கேட்டிருந்தீங்க. பத்தாஞ்சலியில வந்து ஆட்டா நூடுல்ஸ் வந்து நான் வாங்குறேன். நீங்க வந்து நிறைய மில்லட்ஸ்ல எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. அளவா எடுத்துக்கோங்க. அதுல நிறைய வெஜிடபிள்ஸ், முட்டை அந்த மாதிரி போட்டு பண்ணுங்க. ஆயில் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க. சோ அதுதான் வந்து சம்டைம் எப்பயாவது. அதே மாதிரி பாஸ்தா, ஏன்னா நமக்கு கிரேவிங் டைம்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தீபாவளி சேலஞ்ச் பத்தி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதான் சொன்ன மாதிரி நான் சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதாங்க. இன்னைக்கு டவுட் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. ஸோ 2 பேருக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு செம்பு நிறையா தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். ஸோ எம்டி ஸ்டமக்கில் தண்ணி குடிக்கிறதுமே ரொம்ப நல்லதாங்க. வெதுவெதுப்பு தண்ணி கூட குடிக்கலாம், நார்மலான தண்ணி கொடுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை களைஞ்சி வந்து ஊற வச்சிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரத்தில் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு தாங்க பேக் பண்ண போகிறேன். கவனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இல்லை. ஸோ ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்காக தான். அதுக்கப்புறம் சொரக்காய் தான் வந்து எடுத்து கட் பண்ணுறேன். தூள்லாம் நீக்கிட்டு பொரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பருப்புலாம் போட்டு பண்ணலான்ற மாதிரி யோசித்தேன். ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாரோட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே உளுந்தங்கஞ்சி தாங்க. ஆல்ரெடி நான் வந்து உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அது ஆல்ரெடி ரெசிபி நம்ம சேனலுக்கு பாருங்கள். அதை கரைச்சி அதை அடுப்பு வச்சு கிட்டிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்த திங்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டு உளுந்தங்கஞ்சி அப்படியே நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாக இருக்குங்க. அதுவும் நல்லா கருப்பு உளுந்தங்கஞ்சிங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து நாட்டு சர்க்கரையும் நல்ல பாலும் வந்து காய்ச்சி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து நான் அப்படி தான் வந்து குடிக்கிறேன் சரிங்களா. வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா உப்பு போட்டு குடிக்கணும், பாலும் சேர்க்கக்கூடாது சரிங்களா. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தயிர் அந்த மாதிரி கூட சேர்த்து நீங்கள் கரைச்சி குடிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து அரிசியும் வந்து போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு உலை வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வெதுன்னு நம்ம உளுந்தங்கஞ்சியை குடிப்போம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கப்பில் வந்து எடுத்துக்கிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்தங்கஞ்சி செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டு
அம்மாச்சிக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொரக்காவை பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா எப்பவும் போலங்க கடுகு சீரகம் வரமிளகா கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சொரக்காவை வந்து சேர்த்துட்டு வதக்கி விட்டுருக்கேன். இங்கிட்டு குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. சொரக்கா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளறி எடுத்தோம்னா சூப்பரான சிம்பிள் சொரக்கா பொரியல் நல்லா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. தேங்காய் துருவெல்லாம் சேர்க்காம சாப்பிட்றது வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு நல்லதுங்க. ஃபேட் லெவல் அதிகம் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு தாளிச்சிட்ருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து சொரக்கா பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதையும் சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து தக்காளியும் உப்பும் போட்டு தக்காளி தொக்குக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வெறுமிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா சுருள வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணால் சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுக்கு. ஸோ அதையும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்களேன் நல்லா சுருள தக்காளி தொக்கை வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா ரைஸ் போட்டு இந்த மாதிரி கிளறணும்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒன் பாட்டாக குக்கரில் வைக்கிற தக்காளி சாதத்துக்கும் இந்த மாதிரி தக்காளி தொக்கு பண்ணிட்டு இந்த மாதிரி கிளற தக்காளி சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தூணிங்கன்னா ஐயோ டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து தக்காளி சாதம் அதுக்கப்புறம் இந்த சொரக்கா பொரியல் வெள்ளரிக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து கோஇன்சிடென்ட்டாக தான் இந்த மாதிரி காம்போ வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி 11 மணி போல் அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனால் இஞ்சி போட்டு டீ தான் இன்றைக்கி வந்து நான் பண்ணேன். நான் ஸோ அதனால் இஞ்சி இடித்து போட்டு டீ பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் வேலையெல்லாம் இல்லைங்க. ஏன்னா ரைஸு காலையில் இருந்தது இல்லையா. ஸோ அதனால் நேற்று வறுத்த கருவாடும் இருந்தது. ஸோ அம்மாச்சிக்கு இந்த மாதிரி மோர் சோறு மாதிரி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா சொரக்கா பொரியலும் அதுக்கப்புறம் கருவாடும் வச்சு அம்மாச்சிக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி வெயில் டயத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி குடிச்சதை ரொம்ப பிடிக்கும். ஸோ நானுமே வந்து அந்த சோறு போட்டு சுடுகஞ்சி மாதிரி சாப்பிடுவோம். சோறு தண்ணி உப்பு போட்டு பசஞ்சிட்டு கருவாடு அப்புறம் சொரக்கா பொரியல் நிறையா வச்சு சாதம் கம்மியாக எடுத்து சூப்பராக வந்து நானுமே வந்து சாப்பிட்டேங்க லஞ்ச். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டேன். முன்னாடியே பிள்ளைங்களுக்கும் வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் டயத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணாங்க. கவனோட ஃப்ரெண்டு இந்த பியான்ஷி பாப்பா இருக்காங்கல்ல அவங்கள வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிருந்தாங்க. சரி ஏன்னா அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்றனால சரி குழந்தைக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கும்ல. ஸோ அதனால் காலையிலேருந்தே நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்களுக்காக ஆர்டர் பண்ணாங்க. நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆர்டர் பண்ணுறேன், அது வேறு நீ இப்போ அடுப்பு ஆன் பண்ணினா ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ கொஞ்சம் வெயிட் போட்டுச்சு. கொஞ்சம் நக்கெட்ஸ் சிக்கன் நக்கெட்ஸ் வெஜ் நக்கெட்ஸ் இதுவும் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 3 பீஸ் வச்சு நானும் வந்து சாப்பிட்டேன். சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவங்க ஒரு பாக்ஸை தனித்தனியாக 3 பிள்ளைங்களுக்கு கொடுத்தே சாப்பிட்டுட்டு அப்புறமா சரின்னு டியூஷன்லேயும் கொண்டு போய் அவங்க கவனையும் பியான்ஷியை வந்து விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேன். டியூஷன் விடும்போது அப்படியே வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிட்டுக்குவாங்க, அவங்க அப்பாவும் அம்மாவும். ஸோ அதுக்கப்புறம் விட்டுட்டேன்ல. அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் டின்னர் டைம் ஆகிடுச்சு. தேங்காய் தான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா தேங்காய் சட்னி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதான் சாங் கேட்டுகிட்டே வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்காய் பச்சை மிளகா பூண்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைப்போம். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம். இதை வந்து உப்பு போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஸோ ஹஸ்பண்ட் வந்து இங்கே நீல வாக்கில் வீடியோ எடுத்துட்டாங்களா. ஸோ அதனால தான் கிராப் பண்ணி இப்படி வச்சுருக்கிறேன். நல்லா தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கடைசியாக வந்து ஒரு கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து கொட்டியாச்சு. தேங்காய் சட்னினா எனக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க டேஸ்ட்டாக. வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா இந்த ஒரு தாளிப்பு கொடுக்காம கூட அப்படியே நம்ம வந்து சாப்பிட்லாம் சரிங்களா. ஆனால் எனக்கு இந்த கடுகு ரொம்ப பிடிக்குங்க. தாளிச்சு கொட்டுறது கடுகோடு சாப்பிட்றது. சரின்னா அதுக்கப்புறமா வந்து தோசை ஊற்றிக்கலான்ட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். கடமாவுன்றதால கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக தான் இருக்குது. ஸோ நல்லா மொறுன்னு அப்புறம் ஃபஸ்ட்டு 2 தோசையை சுட்டு அப்புறம் தேங்காய் சட்னி வச்சு அந்த கருவேப்பிலை கடுகோடு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த எண்ணெயில் பொரிஞ்சிருக்குமா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மை ஃபேவரெட்டுங்க தேங்காய் சட்னி தாங்க. ஸோ சூப்பராக வந்து நான் டின்னர் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தானே சாப்பிட்றாங்க. தோசை சட்னி எல்லாமே வச்சு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு
நைட்டு வேலையை கொஞ்சம் முடிச்சாச்சுங்க, கிச்சனை கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். சீக்கிரமாக டின்னர் முடிச்சிடுங்க, அதுக்கப்புறமா வேறு எதுவும் சாப்பிடாதீங்க, அப்புறம் டைஜஸ்டும் ஆகாது, ஃபேட் அப்படியே தங்கிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க இன்றைக்கி வ்ளாகை. ஸோ இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வேறு என்ன வ்ளாக் போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் ஒரு வீடியோவை பொறுமையாக பார்த்தேன். மிக்க நன்றி. பாய்.